வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலில் 30 நாளைக்கு 30 வகையான குழம்பு தாங்க பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு வகையான குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அந்த குழம்பை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்பை எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். நீங்கள் எவ்வளவோ குழம்பு செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த குழம்பு ஒரு முறை செய்து பாருங்கள். அதுவும் இந்த காயை வைத்து இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள். அருமையான சுவையில் சூப்பராக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் எடுத்து தட்டில் தான் ஒதுக்கிடுவாங்க. அந்த ஒதுக்குற பொருளையுமே நம்ம சேர்த்து அரைப்பாக கொடுத்து இந்த குழம்பு வச்சுருக்கோங்க. இப்போ எப்படி இந்த குழம்பை செய்யலான்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் குழம்பு தாங்க இப்போ செய்ய போகிறேன். இந்த பரங்கிக்காய் ஒரு அரை பரங்கிக்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பரங்கிக்காய் எல்லா நாள்லேயும் கிடைக்காதுங்க. இதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. அந்த சீசன் டைமில் தான் கிடைக்கும். அதனால் அந்த சீசன் டைமில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு பாதி காய் எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற விதையை நீக்கிடுங்க. நீக்கிட்டு தோலை சீவிட்டு எப்படி பொடியை கட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த சீவல் வச்சு கூட நீங்கள் சீவிக்கோங்க. கத்தியால் சிலர் சீவுவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் சீவிக்கோங்க. இப்போ சீவி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் சைஸ் எவ்வளோ தேவைன்னாலும் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் வேகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிட்ருக்குங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பூண்டு ஒரு 6 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க. நல்லா பெரிய பல்லு பூண்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துருவோம். வரமிளகா எடுத்திருக்கேன். ஒரு 3 மிளகாய் காஷ்மீர் மிளகா, நார்மல் மிளகா 2. காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா இன்னும் 2 நார்மல் மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சிங்க. இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்றேன். இப்போ மல்லி 1 ஸ்பூன் இதுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சிங்க. இதில் ஒரு 10லேருந்து கருவேப்பிலை எடுத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதில் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுமா, பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாதா அப்படின்றது. அப்படிலாம் இல்லைங்க. பெரிய வெங்காயத்தை விட இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன வெங்காயம். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கி இருக்குதுங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்க்க போகிறேன். நீங்கள் பெரிய தேங்காய் மூலியாக இருந்துச்சுன்னா 1/4 மூடி எடுத்துக்கோங்க. சின்னதாக தேங்காய் இருந்துச்சுன்னா அரை மூடி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் தவா தாங்க இதில் வச்சுருக்கேன். தவா நல்லா சூடு ஏறட்டும். இதில் நல்ல எண்ணெய் கூட சேர்க்குறேன். நீங்கள் கடலை எண்ணெயும் சேர்க்கலாம், நல்லெண்ணையும் சேர்க்கலாம். இந்த குழம்புக்கு எண்ணெய் எது வேணாலும் சேர்த்து செய்யலாங்க. இந்த எண்ணெய் தான் சேர்க்கணுன்றது இல்லை. இதில் காஞ்ச மிளகாய் எடுத்து ஒரு 3-4 கிள்ளி போட்டுடலாம். கிள்ளி போட்டு இதுவும் லைட்டாக செவரட்டோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை உளுந்தும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இப்போ அதை கட் பண்ணி வச்ச பூசணிக்காவை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பூசணிக்காய் எண்ணெயிலே ஃப்ரை ஆனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சிலர் பேர் இந்த பூசணிக்காவை வதக்க மாட்டாங்க, அப்படியே சேர்த்துருவாங்க. ஆனால் இந்த பரங்கிக்காய் சொல்லுவாங்க, இல்லை பூசணிக்காவும் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன காய் சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் பரங்கிக்காய்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ ஏற்கனவே மிளகாய் வதக்கி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ கிள்ளி தாளிச்சும் இருக்கேன். அதனால் காரம் அதிகமாக இருந்துடும். அதனால் நான் கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டிருக்கேன். உங்கள் மிளகாய் பொடி காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்க்கலாம். நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. கொஞ்சமாக சேருங்க. பத்தலைன்னா நீங்கள் லாஸ்ட்டில் கூட உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ காய் நல்லா வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி நசுக்குனா நல்லா நசுங்குது பாருங்கள். அவ்வளோதான், காய் வெந்து வந்திருக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுதை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுடலாம்.
இப்போ நான் மசாலா கூட தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேங்க, அதையும் இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதை தண்ணிலாம் விட வேணாங்க, அந்த கையை வச்சு நல்லா வலிச்சு விட்டுடுங்க. தண்ணி விட்டிங்கன்னா ஏற்கனவே குழம்பு வந்து தண்ணி விட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கழுவி ஊற்றுனீங்கன்னா அதிகமாக ஆகிடும் தண்ணி, அதனால் கழுவாதீங்க. இப்போ கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கட்டியாகி வந்திருக்குங்க. குழம்பு நல்லா திக்னஸ் கொடுத்துருக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னு குழம்பை வந்து ஒரு கிண்டி பார்க்கலாம். கிண்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். உங்களுக்கு தேவைன்னா குறைச்சிக்கோங்க, நான் வந்து அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ கரண்டி வச்சு இது லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து எவ்வளோ திக்னஸாக வந்திருக்குன்னு. இது இன்னும் ஆறிடுச்சுன்னா கலர் கொடுக்கும், இன்னும் வந்து குழம்பு திக்னஸ் ஆகுங்க. அதனால் நீங்கள் எடுக்கும்போதே இவ்வளோ திக்னஸ் இல்லையேன்னு நினைக்காதீங்க, இது இன்னும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு தொட்டுக்கே தேவையில்லைங்க, இதில் இருக்கிற அந்த பரங்கிக்காயை தொட்டுக்குன்னு சாப்பிட்லாம். இந்த தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கெலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரியும் தெரியும். இதில் புளி சேர்க்காததுனால இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 30 நாளைக்கு 30 வகையான குழம்புல ஒரு வகை குழம்பு. இன்றைக்கி 6வது வகை குழம்பு செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நான் வந்து 5 வகை குழம்பு போட்டிருக்கேங்க, என்னுடைய சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.